அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்கு சிவானி சிவானி, நான் இப்படி உன்னை தனியா விட்டுருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். இப்ப நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். சிவானி, ராம் வருத்தப்படாத. சிவானிக்கு ஒண்ணும் ஆகாது. சிவானி குழந்தையும் நல்லபடியா இருப்பாங்க. எப்படி சரத்து டாக்டரே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் எப்படி ராம், என் அப்பா தான் என் அம்மா இல்லாம என்ன மட்டும் வச்சு தனியா கஷ்டப்பட்டாரு. இப்ப எனக்கும் இல்ல நான் அதெல்லாம் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். ஏதாவது ஒண்ணுனா ஐயோ ராம், என்னால பேசாம இருக்க முடியல. சிவானி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. கடைசி நிமிஷத்துலயாவது நான் வந்துட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பால. சரத்து, நீ வா ராம் சொல்லி இருந்தா கண்டிப்பா நான் உடனே சிவானிய பார்க்க போயிருப்பேன். ஆனா அவ என்கிட்ட அப்படி சொல்லல. வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா, உனக்காக நான் வெயிட் பண்றேன். நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வழியெல்லாம் இல்ல ராம், நான் ஜாலியா இங்க பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னா. அத நம்பிதான் நான் கருத்து, இல்லாட்டி நான் தனியா விட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பா எனக்கு வேலை எதுவுமே முக்கியம் கிடையாது. என் பொண்டாட்டி குழந்தைய விட எனக்கு எது முக்கியம். தப்பு பண்ணிட்டேன். சிவானி சிவானி எதா இருந்தாலும் சொல்லுவான்னு நினைச்சு அசால்ட்டா இருந்துட்டேன். சரி ராம், பதட்டப்படாத. சிவானி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கலாம். அதுக்காக ரொம்ப முடியாமல இல்ல. டாக்டர் சொல்றத கேட்டியா ராம்? டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்ப்பு வேற மாதிரி ஆயிடும்னு உங்க நெகட்டிவ சேர்த்துதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சிவானிக்கு ஒண்ணும் ஆகாது. அவளும் குழந்தையும் நல்லபடியா இருப்பாங்க. மனசுல அதை மட்டும் வெயிராம். நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் நினைக்காம வேற யார் நினைப்பா? கண்டிப்பா சிவானியும் என் குழந்தையும் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணும். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சிவானிய விட்டுட்டு போனோம்னு மனசு அதையே சொல்லுது. என்னங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்ல. என்னங்க ஒன்னு சிவானிய கூட கூட்டிட்டு போயிருக்கணும், இல்ல சிவானி கூட நாம இருந்திருக்கணும். அவசரப்பட்டுட்டோம் வைஷு, அவசரப்பட்டுட்டோம் வைஷு. ஆனா பயப்படாத, சிவானிக்கு ஒண்ணு ஆகாது. கண்டிப்பா ஆகாது. அப்படி ஏதோ ஒண்ணுனா நம்ம மனசாட்சியை நம்மள கொன்றும். கண்டிப்பா கொன்றும் வைஷு. என்னங்க இல்ல ரத்னம், எல்லாம் ஏன் தப்புதான். ராம் ஒர்க் பாக்குறேன்னு சொல்லி இருந்தா கூட சிவானி அங்க தனியா இருக்கா, நீ கூட போய் இருடான்னு நான் அவனை போக வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைக்கும்டா, இதை எப்படியாவது இன்னைக்கு முடிச்சிருவான்னு சொல்லி நானும் கூட சேர்ந்து பேசி வேலை பார்க்க உட்கார வச்சேன். பாத்தியா? இல்ல ஏன் தப்பு, ஏன் தப்பு? என்கிட்ட சொல்லாம நீங்க கிளம்பி இருந்தா உங்க மேல தப்பு சொல்லலாம். என்கிட்ட சொல்லி நீங்க எல்லாம் இங்க வந்து இருங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி நான் சரின்னு சொன்னனாலதானே கிளம்புறீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அறிவில்லாம போச்சு, அறிவில்லாம போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தானே என் பொண்டாட்டிய இழந்தேங்கிற அறிவு இல்லாம போச்சு. சக்கரவர்த்தி, இப்போதைக்கு கடவுள் தான் தோண, எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டத கடவுள் என் பிள்ளைக்கும் கொடுக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு சார். நம்பிக்கை காப்பாத்தும் சார், கண்டிப்பா காப்பாத்தும். இங்க நடக்கிற எதையும் என்னால பார்க்க முடியல. அவராருக்கு என் மேல தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானா? வேணி, நீ தானா? தப்பு பண்ணிட்ட வேணி, தப்பு பண்ணிட்ட. எல்லாரும் குடும்பத்தோட போறாங்க, அவங்க கூட போனா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும். போக வேண்டாம் என் உள் மனசு சொல்லி வீட்லயே இருப்போம்னு நினைச்சேன். பாத்தியா? அதுதான் என் தப்பு. வேணி, உண்மையிலே ஒரு ஆசைதான் இப்படி கஷ்டப்படுத்துதா? நான் மட்டும் இன்னைக்கு வீட்டுல இல்லாம இருந்திருந்தா சிவானி நல்லா இருந்திருப்பாள்ல. இவ்வளவு தைரியமான பொண்ணு இப்ப அவளே சுயநினைவு இல்லாம படுத்திருக்கானா? ஏன் ராசிதானா? இதுக்கு வேலை நான் பொறுமையா இருந்தா ஆனா மனசே இல்ல. வீட்டுல சின்ன சின்னதா எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் எதாச்சியா நடந்திருக்கோன்னு அசால்ட்டா நான் போனது தப்பா போச்சு. இப்ப வயித்துல பிள்ளையோட சிவானி, ஐயோ டாக்டர் வேற சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்களே. இப்ப வரைக்கும் 10 நிமிஷம் முன்ன வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவளுக்கு இந்த நிலைமைனா? வேணி இல்ல வேணி, இல்ல இல்ல, இனி நீங்க இருக்கிறது சரி வராது. போயிடலாம். இங்க இருந்து போயிட்டோம்னா கண்டிப்பா சிவானிக்கு சரியாகும். சிவானி அவ குழந்தைய நல்லா இருக்கணும், நம்ம வீடு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு வேணி நீ உன் சந்தோஷத்தை பார்க்காத. நம்ம ஒரு ஆள் கஷ்டப்படுறதுனால குடும்பமே நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்படுறதுல தப்பே இல்ல. போயிடுறேன், இங்க இருந்து போயிடுறேன். யார் தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன், யாரை தேடியும் திரும்பி வரவும் மாட்டேன். இப்பவே போறேன். வேணி எங்கம்மா போற? வேணி, வேணி எங்க போறா தனியா? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம எங்க எதுக்காக போறா? சரத் சொல்லு ராம்,
ப்ளீஸ் சரத், நான் சிவானி முகத்தை பார்க்கணும். அவ முகத்தை பார்த்து அவ கைய பிடிச்சு நான் கொஞ்ச நேரம் பேசினா கூட போதும். கண்டிப்பா சிவானி கண் முழிச்சிடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் சரத், நான் சிவானிய பார்க்கணும். சரத் உன்னால முடியுமா? ப்ளீஸ் சரத். ராம், ஓகே ஓகே, மேடம் பார்த்து பேசுறேன். பேசு சரத், சீக்கிரம் போய் பேசு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிவானி என் பேச்ச கேட்டதோ கண்டிப்பா கண் முழிப்பா. போ சரத், போய் பேசு. இதோ போய் பேசுறேன். சீக்கிரம் போ போ சரத். இன்னும் சிவானிக்கு குழந்தை பிறக்கல. அதுவும் இல்லாம கிரிட்டிக்கலா இருக்கான்னு சொல்றாங்களா? ஐயோ, நான் இப்படி வீட்டுல தனியா என்னால முடிஞ்சா இந்நேரம் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன்ல. எல்லாரும் கூட இருந்திருப்பேன். இப்ப பாரு, வீட்டுக்குள்ள யாரும் வந்தா கூட என்னால எழுந்து போய் பார்க்கவும் முடியாது. யார் என்னன்னு கேட்க கூட முடியாது. ஜோதிகா, இப்படி ஒரு நிலைமையா உனக்கு? இந்நேரம் யாராவது வந்தா நைட் டைம், ஐயோ பயமா வேற இருக்கு. அப்பா வேற சிவானிக்கு குழந்தை பிறந்த பிறகு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம். எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க போல. நான் தனியா இருக்கேன்னு யாரும் என்ன நினைக்கல. அப்பல இருந்து தண்ணி வேற தாக எடுக்குது. தண்ணி கூட எழுந்து போய் குடிக்க முடியல. என் பக்கத்துல இப்ப யாராவது இருந்திருந்தா என் மனநிலைக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. எனக்கு யார் இருக்கா? எனக்காக இருக்கிறது அப்பா மட்டும்தான். அப்பாவை இப்ப நான் சொல்றத கேட்டு ஹாஸ்பிட்டல்ல சிவானி கூட இருக்காங்க. நீ எனக்கு யார் இருக்கா? அப்பா பாத்தியா, எப்பவுமே உனக்கு நான், எனக்கு நீதான். இப்ப பாரு, நீ அங்க தனியா, நான் இங்க தனியா. இப்ப என்னால முடியாத சூழ்நிலையில கூட உன்னை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ மட்டும்தான்ப்பா, நீ மட்டும்தான் எனக்காக வந்து பாப்ப. எனக்காக வேற யார் இருக்கா? ரெஸ்ட் ரூம் வேற போகணும். கால கூணு கூட முடியல. ஆபரேஷன் அது இதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கெட்ட போட்டு விட்டுருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அப்பாவை கால் பண்ணி, இல்ல அங்க இருந்தா பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கலாம். அப்பா வரட்டும், வரும்போது வரட்டும். கதவு திறக்கிற சவுண்ட். யார் வரா? யாருன்னு கேக்குறேன்ல. என்ன எந்த சத்தமும் இல்ல. யாரா இருக்கும்? இல்ல அப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்க. நமக்காக கண்டிப்பா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஜோ, ஜீவா. ஜோ இங்கதான் இருக்கியா? ஜீவா இதுக்காக இங்க வந்திருக்கா? ஓய், என்ன தனியா இருக்கேன்னு பயந்துட்டியா? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓ, நல்ல வேலை, தனியா வேற இருக்க. ஒரு தண்ணி தேவைப்பட்டா கூட பக்கத்துல ஆள் வேணும். உங்க அப்பா இருக்காரு நம்பிதான் நான் விட்டுட்டு போனேன். இல்ல கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போயிருக்கவே மாட்டேன். இப்ப சிவானிக்குன்னதும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதனாலதான் நீ தனியா இருப்பேன்னு நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். என்ன பார்க்கவா? இவன் எனக்காக வந்தியா? சரி, ஓகே ஓகே, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கவா? அது இல்லாம மழை டைம் வேற, ரெஸ்ட் ரூம் போறியா? ஜோதிகா சொல்லுமா, நான் ஹெல்ப் பண்றேன். ஜீவா, இல்ல இப்போதைக்கு நீ ஒரு குழந்தை மாதிரி தான். நீயா உனக்கு தேவைக்கு எதையும் செஞ்சுக்க முடியாது. உன் பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறது நல்லது. அப்புறம் நீ பயப்படாத, இப்பதான் கால் பண்ண. சிவானி கிட்ட ராம் பேச சரத் பர்மிஷன் வாங்கிட்டான். கண்டிப்பா பாரு, ராம் பேசினா சிவானி கண் முழிச்சிடுவா. எல்லாமே நார்மல் ஆயிடும். நீ ஒன்னும் பயப்படாத. ஜீவா அப்படியா? எனக்கு சிவானிய பத்தி நல்லாவே தெரியும். சிவானிக்கு எல்லாமுன்னா அது ராம் மட்டும்தான். இந்த ராம் பக்கத்துல வந்து பேசும்போது கண்டிப்பா சிவானிக்கு கான்சியஸ் வரும், குழந்தையும் நல்லபடியா பிறக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். சரி நீ வா, உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு. ஜீவா சொல்லு ஜோ. எனக்காக வந்தியா? உண்மை சொல்லு, எனக்காக நீ வந்த? ஏய், உனக்காக நான் வராம வேற யாரு வருவா? எனக்காக நீயே வரணும். எப்ப வரலாம், ஆனா நீ. நானும் வருவேன், உன்னோட ஃப்ரெண்டு, அதையும் தாண்டி உன்னோட புருஷன். இங்க பாரு, நீ உன்ன ஹஸ்பண்டாலாம் ஏத்துக்க வேண்டாம். ஃப்ரெண்டுக்காக வர மாட்டாங்களா? இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் நான் ஃப்ரெண்டா தான் பழகுறேன். ஆனா யாரும் எனக்காக என்ன நினைச்சு இந்த மாதிரி என்ன பாத்துக்கணும்னு யாருமே வரலையே. நீயே வந்த? ஏய், என்ன நீ எல்லாரும் மாதிரியே நானுமா? இங்க பாரு ஜோ, நீ என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா எனக்கு நீ எப்பவும் இங்க பாரு, இங்க இருக்க, என் நெஞ்சில இருக்க. நீ என்ன நினைச்சாலே போதும், நான் கண்டிப்பா வருவேன். இப்ப நீ நினைக்காம நான் வந்திருக்கலாம், ஆனா இனி நீ நினைச்சாலும் நான் வருவேன். சரி வா வா, ஃபர்ஸ்ட் நான் ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன். நைட் ரொம்ப நேரம் ஆச்சு. ஜீவா அதெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். ஏ நீயும் நானும் ஒண்ணுதான். அது என்ன, உனக்கு உன்னை பாத்துக்க தெரியும்னு எனக்கும் பாத்துக்க தெரியும். இங்க பாரு, வீட்டுல யாரும் இல்ல, இந்த பையன் வேற ரொம்ப அழகா இருக்கான். இப்படி நம்மள பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கானேன்னு நினைச்சு நீ கொஞ்சம் எமோஷனல் ஆகி அப்படி இப்படின்னு என்கிட்ட நடந்துக்கிட்டாலும்
இங்க பாருமா, நான் ரொம்ப நல்ல பையன் தான், எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அடுத்த செகண்ட் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? நீ ஒன்ன நம்புறியா இல்லையோ, என்ன நம்பலாம். மூஞ்ச பாரு. ஏன் மூஞ்சையா? டேய் ரொம்ப ஓவரா பேசாத. அப்படியே அழகு மன்மத ராசா. ஏய் ஆமாமா. என்ன பார்த்தது அப்படியே எமோஷனல்ல. ஏய் இல்ல, அது வந்து எமோஷனல்ல மடியில படுத்துக்கணும்னு தோணுது. படுத்துக்கவா? ஜோ, நான் அம்மா மடியில படுத்ததில்ல. ரொம்ப முடியாத நேரம் அப்பா மடியில படுத்து அழுதுருக்கேன். இப்போ படுத்துக்கோ. சார் இங்க ராம்ங்கிறது. நான் தான் சிஸ்டர். மேடம் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இதோ வந்துட்டேன். என் சிவானிய பார்க்கலாமா? சார் அதுக்குதான் மேடம் கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வாங்க. இதோ. அம்மாடி, சிவானி எப்படிமா இருக்கா? இப்போ வரைக்கும் எந்த இம்ப்ரூவும் இல்லமா. ஏதாவது இம்ப்ரூவ் இருந்தா மேடம் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே, இவ்வளவு நேரம் ஆயே எந்த ஒரு இம்ப்ரூவும் இல்லனா. வைஷாதா, நான் போய் பேசிட்டு வரேன். சிவானி கண்டிப்பா கண் முழிப்பா. ஏய் மவனே, போடா போ, சீக்கிரம் போய் பேசு. சரிப்பா. ராம், சிவானி கண் முழிச்சதும் சீக்கிரம் வந்து சொல்லுப்பா. சரிங்க வைஷாதா. ஓகே சார், வாங்க. ராம் பேசுங்க ராம். சிவானிக்கு அப்போக்கி இப்ப பிரஷர் நார்மல் ஆகுது, ஆனா அவங்களோட கான்சியஸ் இன்னும் வரல. நீங்க பேசுங்க, அதனால அவங்களுக்கு கான்சியஸ் வருதான்னு பார்க்கலாம். சிவானி சிவானி சிவானி, உன்னோட ராம் வந்திருக்கேன். உன்னை பார்க்க வந்துட்டேமா. இங்க பாரு, நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன். இதோ உன் கைய புடிச்சிட்டு. சிவானி கண்ணை திறந்து பாருமா. சிவானி சிவானி என்ன பாரு, என்கிட்ட பேசு. சிவானி, நம்ம பாப்பா நல்லா இருக்கா. இப்ப நம்ம பாப்பா பிறக்க போகுதாம். அதுக்கு நீ கண் முழிச்சு பார்க்க வேணாமா? எழுந்துரு சிவானி. சிவானி என்ன பாரு, ஒரு ராம் வந்துட்டேமா. சிவானி, யோ எந்த ஒரு இம்ப்ரூவும் இல்ல. இப்படியே இருந்தா ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆனா சிவானி இல்ல உறுதியா சொல்லவே முடியாது. சிவானி இப்ப மட்டும் கண் முழிக்கல, அடுத்து அவ குழந்தைய மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர சிவானிய பாக்குறது முடியாத காரியம் ஆயிடும். சிவானி, நீ வந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் நீ கண் முழிச்சு நார்மலா பேச ஆரம்பிச்சாதான் உன்னோட பிரஷர் நார்மல் ஆகும். பிரஷர் நார்மலா இல்லாம நார்மல் டெலிவரி ஆபரேஷனே கஷ்டம். சிவானி சுய நினைவுக்கு வா, இல்லனா நீ உன் குழந்தைய பார்க்க முடியாது, இல்ல உன் குழந்தை ஒன்ன பார்க்க முடியாது. பிளீஸ், இந்த நிலைமை வேண்டாம். சிவானி கண்ணை திறந்து பாரு. சிவானி என்னடி, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பேச மாட்டேங்கிற. என்கிட்ட பேச மாட்டியா? இங்க பாரு சிவானி, உடனே கிளம்பி வாடான்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். அதை விட்டுட்டு எனக்கு ஒண்ணு செய்யல, வழி இல்ல, நீ ஒர்க்க முடிச்சிட்டு வாராம் சொன்னனால தானே ஒர்க்க பார்த்துட்டு அசால்ட்டா இருந்தேன். ஏண்டி எவ்வளவு நேரமா வழியை தாங்கிட்டு இருந்திருக்க? சத்யமூர்த்தி சார் சொன்னாங்க, அவ்வளவு வழியிலையும் யார்கிட்டயும் சொல்லாம அது எப்படி நீயா தாங்கிட்டு இருந்திருக்கலாம். ஒரு வார்த்தை வேணிக்கிட்டயோ ஜோதிகா கிட்டயோ சொல்லி இருந்தா கூட அவங்க என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சிவானி, அப்பா கூட நீ என்ன கஷ்டப்படுத்த கூடாது. உனக்காக நான் அவசர அவசரமா என் வேலையை விட்டுட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டேல. உன்னை விட எனக்கு என் வேலை முக்கியமா? எப்போது நீ இப்படி நினைக்கலாம். ஆனாலும் ரொம்ப தைரியமான பொண்ணு மாதிரி யார்கிட்டயும் சொல்லாம வழியை தாங்கிக்கிட்டு நம்மளால முடியும்னு நினைச்சிட்டு இருந்த. இப்ப எதுக்கடி எந்த நினைவும் இல்லாம மயங்கி கிடக்க? சிவானி எழுந்துரு. நீ மட்டும் வழி வந்ததும் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அடுத்த செகண்ட் நானும் வந்திருப்பேன். உன்னோட வயசாமா சாலாமா எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்திருப்போம். உன்னை ஒரு எந்த பிரச்சனை இல்லாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. நம்மளால முடியும்னு சொல்லி இப்ப நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கடி. உன்னால நான் மட்டும் இல்ல, சொல்லவேல சக்கரவர்த்தி அப்பாவை நல்லா பாத்துக்கணும். அவர் உனக்காகவும் அம்மாவுக்காகவும் அழுது போதும், நீ அவர் கண்ணுல கண்ணீரே பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேலடி. இப்ப அந்த மனுஷனை பாரு, அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்காரு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர் கண்ணுல கண்ணீரை பார்த்தது இல்லடி. இன்னைக்கு இப்ப முறையா பாக்குறேன். உனக்காக அழுதுட்டு இருக்காரு. சிவானி, நான் பேசுறது கேக்குதா? யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு இப்போ உனக்காகடி கண்ணை திறந்து பாத்திர மாட்டியா? நீயும் குழந்தைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நானும் அப்பாவும் மட்டும் இல்ல, ரத்ன சார் குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு நிக்குது. சிவானி கண்ணை திறந்து பாருமா. ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டி. அதை விட சொல்லவேல ஏன் வைஷாமா ஏன் சாலாமான அவங்க குடும்பத்தையே நீ குற்ற உணர்ச்சிக்கு தள்ளிடுவடி. சிவானி, நான் பேசுறது கேக்குதா? கண்ணை திறந்து பாருமா. சிவானி கண்ணை திறந்து பாரு. ராம், சிவானிக்கு கான்சியஸ் வருது. ராம் அப்படியே கூப்பிடுங்க. சிவானி இங்க பாரு, நான் பேசுறது கேக்குதா? சிவானி வந்துட்டேன். சிவானி நான் வந்துட்டேன். இங்க பாரு, உன் பக்கத்துலதான் இருக்கேன்.
சிவானிக்கு வலி நம்ம கொடுத்த மருந்து வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். சிஸ்டர், சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சிவானி 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 என்ன பாத்துட்டியா? ராம் எப்ப ராம் வந்த? ராம் எனக்கு ராம் வயிறு ரொம்ப வலிக்குது ராம். சிவானி பயப்படாத, தைரியமா இரு. நம்ம பாப்பா பொறுக்க போகுது. சிவானி, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ராம் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ராம் என்னை விட்டு போகாத. இல்ல நான் போக மாட்டேன். சரி ஓகே. சிவானி, வலி ரொம்ப இருக்காமா? ராம் என்னால முடியல மேம். அம்மா. சிவானி அம்மா, என் வாழ்க்கை முத எங்க ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே திரும்ப வந்துட்டேன். அவளை இழந்துட்டு நிற்காதியா? இதோ உன் கோயில் வாசல்ல இங்கதான் வந்து உட்கார்ந்திருந்தேன். அடுத்தடுத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு வாழ்க்கைய கொடுத்த, ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தையே கொடுத்த, குடும்பம்னு சொல்ல முடியாது கோவில். உன் கோவிலுக்குள்ள போய் உட்காந்தா மனசு எவ்வளவு அமைதியா இருக்குமோ அந்த ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷத்தை எனக்கு அந்த குடும்பத்துல கொடுத்த. ஆனா ஏமா இப்ப எல்லாத்தையும் பறிச்சுட்ட? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் இன்னும் அந்த குடும்பத்துல இருந்தேனா அது அவங்களுக்கு செய்யற துரோகம் சொல்றதை விட பச்சை பாவம். என்ன வாழ வச்ச குடும்பத்தை நானே கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கவா? இல்ல என்னால முடியாது. சின்ன சின்னதா ஏதோ நடந்துச்சு. எல்லாமே எதாச்சியா இருக்கணும் என் மனசை நானா தேடிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்தது, ரெண்டு உசர்ல ஒண்ணுதான் பொழைக்கும். ரெண்டு உசரையும் நாங்க சொல்ல முடியாதுன்னு டாக்டர் கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை எப்படிமா சொல்லலாம்? சொல்லமா எப்படி அப்படி ஒரு வார்த்தை வரலாம்? அந்த வார்த்தை இல்லைன்னா செத்துட்டேன். ஏமா இதெல்லாம் என் ராசிதானா? நாங்க இருக்கறனாலதான் அப்படி நடக்குதா? அன்னைக்கே இந்த சாமியார் வந்து சொன்னாரு. அப்பவே அதெல்லாம் உண்மை நம்பி இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். இல்ல என் சரத்துக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்கணும். கல்யாணம் அவரு இப்படி என்ன விட்டுட்டு நான் தப்பா பண்ணிட்டேன். சரத் என்ன வெறுக்கிற மாதிரி நான் நடந்துகிட்டு, மூஞ்சிலே முழிக்காத வெளியே போடின்னு சரத்தைய சொல்ற மாதிரி நான் நடந்துகிட்டா இந்நேரம் நானும் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பேன். சரத்தும் கண்டிப்பா இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. எதையுமே பண்ணாம விட்டுட்டேனேமா. நீதான் உனக்கு மேல எந்த சக்தியும் இல்ல, நான் சொல்றதையும் நம்ப கூடாதுன்னு முட்டாளா இருந்துட்டேம்மா. அப்படி இருந்தனாலதான் இப்ப பாருங்க சிவானி வயித்துல குழந்தையோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என் சரத்து வாழ்க்கையவும் எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் சரத்து வாழ்க்கைய நான் கேள்விக்குறியாக்கிட்டு வந்துட்டேன்ல. நான் இல்லாம சரத் எப்படி? ஐயோ சரத் என்ன மறக்கணுமே. அவர் மறந்தாதான் கண்டிப்பா அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படியே விட்டுட்டு போனா இல்ல நான் என்ன பண்ணட்டும்? சரத் என்ன வெறுக்கணும். அதுக்கு பேசாம ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி வச்சிரவா? என்னங்க எனக்கு உங்களை பிடிக்கல. இந்த வார்த்தைய சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆனாலும் நான் அப்படி சொன்னாதான் சரத்து மனசு மாறுதா என்னமோ? நான் குடும்பத்துல உள்ள எல்லாரும் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனவளை ஏன்டா நினைச்சிட்டு இருக்க? மறந்துட்டா அடுத்து உன் வாழ்க்கையை பாருடான்னு சொல்லுவாங்க. அம்மா நான் யோசித்தது சரிதான். நான் இப்படியே பண்ணிடுறேன். ஒரு லெட்டர் எழுதி உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி எழுதி சரத்து கையில கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்டு இங்க இருந்து இந்த ஊரை விட்டு என்ன போயிடுறேம்மா. உன்னை நம்பி போறேன். என் குடும்பம் அது. என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சிவானி அவ குழந்தையோட சந்தோஷமா வாழணும். அது மட்டும் இல்ல வாசுகி, சுபா எல்லாருக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும். எல்லாத்தையும் உன் பொறுப்புல நான் விட்டுட்டு போறேன். எல்லாத்தையும் பாத்துக்கோமா, பாத்துக்கோ. நான் இப்போ லெட்டர் எழுதி எப்படியாவது சரத்து கையில கிடைக்கிற மாதிரி யார் மூலமாவது கொடுத்து விட்டுட்டு இங்க இருந்து போயிடுறேன். போயிடுறேன். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. சரத்து என்னடி சொன்ன? குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீயா? சொல்லுடி. அது வந்து நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லு, நீதான் காரணமா? ஆமா சரத்து, நான் தான் காரணம். என்னோட கேடுகட்ட ராசி தான் காரணம். என் ராசியால என் அப்பா அம்மாவை இழந்த. இப்ப உங்க குடும்பத்திலயும் நான் மனுஷன சரத்து. நான் ஒரு ராசி இல்லாதவ. இங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு நான் போயிடுறேன் சரத்து. போ, இங்க இருந்து போயிடு. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. போடி. சரத்து போன்னு சொன்னேன்.
சிஸ்டர் வந்து சிவானிக்கு நினைவு வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துருன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. என்னங்க இன்னும் யாரும் எந்த தகவலும் கொடுக்கல. ஆமா, எனக்கு அதான் என்னன்னு தெரியல. அப்பப்போ சிவானி சவுண்ட் மட்டும் கேக்குது. வலி தாங்க முடியாம ரொம்ப கத்துறா. ஐயோ, பதட்டப்படாத. நார்மல் டெலிவரின்னு டாக்டர் சொல்லல. ஆனா இப்ப நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை நல்லபடியா பிறக்கும். கொஞ்சம் அவசரப்படாம இரு. அதான் முடியலையே. சிவானி என்னங்க எனக்கு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்டுச்சுல? அம்மா வைஷு, சிவானிக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துருச்சு. ஆமா ஆமா. ஆனா சிவானி குழந்தை நல்லா இருக்கணும். ஐயோ வைஷு, அதெல்லாம் நல்லா இருப்பாங்க. இப்ப டாக்டர் வந்து சொல்லுவாங்க பாரு. என் பேத்தி, ஐயோ பேத்தியா பேரனா தெரியலையே. சிவானி, என் நேரமா சொல்லுவ ஒர்க்க போறது உங்க அம்மா அப்பான்னு. இனிமேல் தான் எனக்கு தாய் பாசம் கிடைக்கும்னு சொல்லுவ. என் அம்மா வந்துட்டாங்களா?